டேய், இவ்ளோ பெரிய சொத்தை விட்டு கொடுத்துட்டு அத்துணூண்டு இருக்கிற வீட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி பெருசா ஏதாவது இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? டேய் சங்கிலி, உன் மாமா மீனாட்சி கிட்ட போயிட்டு நீ 1 கோடி ரூபாய் நிலத்தை வச்சுக்கோ, இந்த மெஸ்ஸ மட்டும் நீ புஷ்பாக்கு கொடுத்துடுன்னு சொல்லுவாரு. அப்போ மீனாட்சி என்ன சொல்லுவான்னு நினைக்கிற? என்ன சொல்லும்? சரின்னு தான் சொல்லும். 1 கோடி ரூபாய்னா கசகவா போகுது? போடா லூசு, அங்கதான் நீயும் தப்பு கணக்கு போடுற. மீனாட்சிய பத்தி உனக்கு சரியா தெரியல. என்ன ஆனாலும் சரி, அந்த ஓட்ட மெஸ்ஸ மட்டும் மீனாட்சி என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த ஓட்ட மெஸ்ஸுன்னா அவளுக்கு உசுருடா. அதுக்கு மீனாட்சி என்ன சொல்லுவா தெரியுமா? அந்த 1 கோடி ரூபாய் தேவல, ஒரு மண்ணும் தேவலன்னு அந்த பத்திரத்தை கிழிச்சு உன் மாமா முகத்துல விட்டெறிவா. அக்கா ஏதோ தப்பு கணக்கு போடுறேன்னு நினைக்கிறேங்கா. டேய் டேய், தப்பு கணக்கு போடுறது நீதான். இந்த பாரு, கண்டிப்பா நான் சொல்றதுதான் நடக்கும். சண்முகத்தை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனா உன் மாமா இந்த மாதிரி தான் நடந்து பாருன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நடந்துச்சா? அதேதான். அந்த மீனாட்சி வீட்லயும் நான் சொல்றதுதான் நடக்கும். சங்கிலி, என் கணக்கு என்னைக்குமே தப்பாகாது. என்ன ஆனாலும் அந்த மீனாட்சி அந்த ஓட்ட மெஸ்ஸ தரவே மாட்டான். அத வச்சே உன் மாமாவையும் அவளையும் பிரிச்சு காட்டட்டுமா? அதுக்கப்புறம் உன் மாமா கிட்ட அந்த மெஸ்ஸ தர சொல்லி தினம் தினம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப மீனாட்சி என்ன பண்ணுவா? தானா இந்த ஊரை விட்டு போயிட்டே இருக்க போறான். அதெல்லாம் ஓகே தான்க்கா. ஆனா அந்த சக்திக்கு தெரிஞ்ச ஓவரா பண்ணுவாளே. சக்திக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அப்பதானே அந்த ஆட்டம் ஒரு கலக்கட்டம். இப்போ உன் மாமா போகும்போது சக்தி மட்டும் வந்தான்னு வையே, உன் மாமாவோட கதை மொத்தமா முடிஞ்சுது. அப்ப இங்க நின்னு என்னக்கா பண்ண போறோம்? வா, அங்க போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். வாக்கா போலாம். வீட்ல போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிற? சக்தி, இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உன்னை சைட் அடிக்கிறதுக்கு எத்தனை தடவை இங்க வந்திருப்பேன் தெரியுமா? பாருங்கம்மா, சீரியஸாடி, இங்க சாப்பிட்டாதான் மனசே. உன் மாமா போகும்போது சக்தி மட்டும் வந்தான்னு வையே, உன் மாமாவோட கதை மொத்தமா முடிஞ்சுது. மீனாட்சி, சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். தம்பி, உங்க அம்மா ஏதாவது கோவமா பேசினாலும் எதிர்த்து பேசாதீங்க. சரி சரின்னு போங்க. சக்தி, நான் உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். பதிலுக்கு பதில் பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. சரிம்மா. சரிம்மா, வா வெற்றி போலாம். வரோம்மா. வரேம்மா. வரேன்க்கா. என்ன யாரையும் காணா? ஒருவேளை மெஸ்ஸில் இருப்பாங்களோ? பாப்போம். யமுனா,
என்ன மெஸ்லையும் ஆளக்கானா உள்ளேயும் ஆளக்கானா? எங்க போயிருப்பாங்க? பைக் சவுண்டு. மாப்பிள்ளையா இருப்பாரோ? மாப்பிள்ள சக்தி, இப்பதாங்க போறாங்க. அடாடா, கூப்பிடுறது காதுல விழுகாம போயிட்டாங்களே. என்னப்பா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அது இல்லம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை அவங்க கேட்டிருந்தாங்கன்னு வையி, அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? எல்லாம் நல்ல விஷயம்தான். உள்ள வாங்க சொல்றேன். சரி போங்க. வாங்க. என்னப்பா விஷயம்? அம்மாடி மீனாட்சி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 50 ஏக்கர் நிலம் அப்பா பேர்ல இருந்துச்சுல, அது இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். இப்ப என்ன அதுக்கு? மீனாட்சி, அதை நான் உன் பேருக்கு எழுதி தர போறேம்மா. நானும் புஷ்பாவும் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய போறேம்மா. எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. மீனாட்சி, இத உன்னால நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் இத பாரு, பத்திரத்தோட வந்திருக்கேன். அந்த 1 கோடி ரூபாய் நிலம் உனக்குத்தான் மீனாட்சி. ஆனா எப்படிப்பா புஷ்பா ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கலைனா அப்பா விட்டுருவனா என்ன? அவளை ஒரு அரைஞ்சல்ல, அவளுக்கு புத்தி வந்துருச்சு மீனாட்சி. அதுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என்னால இதை நம்பவே முடியல. மீனாட்சி, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல மீனாட்சி. அதுதான் புஷ்பா இதுக்கு சம்மதிச்சிருக்கா. சே, இந்த விஷயத்த சக்தியும் மாப்பிள்ளையும் கேட்காம போயிட்டாங்களே. மீனாட்சி, இந்த நிலத்தை உன் பேர்ல கிரயம் பண்றதுக்கு நான் நாள் குறிச்சிட்டு வந்து சொல்றேன். ஒரே ஒரு கையெழுத்து போட்டேன்னு வை, நிலம் அம்புட்டும் உனக்கு தான். 3 பொண்ணுங்களுக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுரு. நீ சந்தோஷமா இரு மீனாட்சி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் மீனாட்சி, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 50 ஏக்கர் நிலத்தை உன் பேரு கிரயம் பண்றேன்ல, அதே நாள்ல இந்த மெஸ்ஸையும் நிலத்தையும் புஷ்பா பேருக்கு கிரயம் பண்ணி கொடுத்துரு. இந்த மெஸ்ஸு நிலமும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 லட்சம் போகுமா? நானும் புஷ்பா கிட்ட ஒரு 4-5 தடவை கேட்டு பார்த்துட்டேன் மீனாட்சி. அந்த நிலத்தை விட இந்த மெஸ் மதிப்பு கம்மியாச்சே, இத போய் கேக்குறேன்னு கேட்டா புஷ்பா இந்த மெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டா. எப்படியோ மீனாட்சி ஒளியட்டும். இத வச்சு நீ என்ன பண்ண போற? தினம் தினம் அடுப்புல வெந்து கஷ்டப்பட்டு பட்ட பாடெல்லாம் போதும் மீனாட்சி. நீ அங்க போய் இருந்துக்க. அங்க போய் நிம்மதியா இருந்து மீதி காலத்தை களி. அந்த நிலம் உன் கைக்கு வர்றது நீ பண்ண அதிர்ஷ்டம் மீனாட்சி. யோ, என்னையா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? நீ நிதானமா தான் இருக்கியா இல்ல போதையில பேசுறியா? மீனாட்சி, என்ன சொல்ற? யோ, புஷ்பா திட்டம் போட்டு உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காயா? நீ ஏதோ பைத்தியக்காரத்தனமா முடிவு பண்ணிட்டா? நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? மீனாட்சி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்ன உனக்கு புரியல? இன்னும் என்னையா புரியணும்? இந்த மெஸ் தாயா எனக்கு எல்லாமே. இந்த மெஸ் என்னைக்கு என் கையை விட்டு போகுதோ அன்னைக்கே நான் செத்துருவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு உன்னை அனுப்பி வச்சிருக்கா. ஐயோ, அவ என்ன வேணாலும் திட்டம் போட்டு போகட்டுமே, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதான் அவ்வளவு பெரிய நிலம் உன் கைக்கு வருது இல்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஏயா, அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்றது? நான் என்ன பண்றது? என்ன 3 பொண்ணுங்களோட நடு தெருவுல நிக்க வச்சுக்கிட்டு அவ பின்னாடி நீ ஓடுனியே. அன்னைக்கு யாரையா என்ன காப்பாத்துனா? சொல்லு, யாரு காப்பாத்துனா? இந்த மெஸ் தானையா என்ன காப்பாத்துச்சு. இன்னைக்கு இந்த ஊரே என்ன கொண்டாடுதே. இந்த மரியாதை எனக்கு எப்படி வந்துச்சு? உன்னால வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லையா? இந்த மெஸ்ஸால வந்த மரியாதை அது. 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு நிலத்தை கொடுத்துட்டு இந்த மெஸ்ஸ கொடுன்னு சொன்னா உடனே நான் கொடுத்துருவேன்னு நீ நினைச்சியா?
என்ன என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு மீனாட்சி. ஐயோ, நான் சொல்றத நீ கேளு. என்னடா ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுவுதேன்னு பார்த்தா இப்பதான் எல்லாம் புரியுது. யோ, 1 கோடி ரூபாய் நிலம் இல்லையா? இந்த மிஸ்ஸுக்கு பதிலா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் எனக்கு அது ஈடாகாது. என்னைக்கும் இதுக்கு நான் சம்மதிக்க. வெக்கமா இல்ல உனக்கு? மீனாட்சி, படபடன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் கோவப்பட்டு அப்ப நான் போனேன். திரும்பவும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நல்லது இல்ல மீனாட்சி. என்ன பழசெல்லாம் கிளறி விடுறியா? அதெல்லாம் இனிமே நடக்காது. நீ திருந்திட்ட போனா போகுதுன்னு நான் ஏன் மனச கல்லாக்கிக்கிட்டு நிக்கிறேன். ஆனா எதையுமே நான் மறக்கல. என்ன மறக்கக்கூடிய விஷயத்தையா நீ பண்ண? பாதி பேர் இந்த ஊர்ல நான் தான் உன்னை விரட்டி விட்டதா சொன்னாங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? உனக்கு அதெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது? மீனாட்சி, இப்பவும் சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலத்தை எடுத்துட்டு இந்த மெஸ்ஸ விட்டுரு. எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஐயோ மீனாட்சி, அம்மா என்ன விடு. வெளிய போயா. மீனாட்சி, நான் சொன்னா கேளு. போன்னு சொல்றேன்ல. போயா வெளிய. போயா. மீனாட்சி, நீ திருந்தவே மாட்டேல. காலம் பூரா இந்த மெஸ்ஸ கட்டியா அது இதான் உன் தலையெழுத்து. எப்படியோ போய் தொலை. யோ, நல்ல வேளை சக்தி இங்க இல்ல. அவ இங்க இருந்திருந்தா இந்த வீடே ரணகலமாயிருக்கும். இன்னொரு தடவை அவ ஏத்தி விட்டான்னு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போயிடுங்கிறது. போ போயா. வாங்க 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 வாங்க. என்னையா உள்ள நல்ல மரியாதை போல? உன் மூத்த சம்சாரம் மரியாதை கொடுத்த மாதிரி இந்த உலகத்துல வேற எவ்வளவுமே மரியாதை கொடுத்திருக்க மாட்டாயா? 1 கோடி ரூபாய் நிலம், அதை எடுத்துட்டு வந்தப்பவே உனக்கு இவ்ளோ மரியாதைன்னா நீ மட்டும் வெறுங்கைய வீசிட்டு வந்திருந்தன்னு வச்சுக்கோ, என்ன இருந்திருக்கும்? யோ, நான் உன்னோட சண்டை போட்டதெல்லாம் நீ ஏன் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா அந்த மீனாட்சி சண்டை போட்டது எதுக்குன்னு தெரியுமா? உன் நிழல் கூட அவ மேல படக்கூடாதுன்னு சொல்லிதான். இது கூடவாயா உனக்கு புரியல? என்னவோ போ. எனக்கு நல்லா தெரியும் அந்த மீனாட்சி உன்கிட்ட இப்படிதான் பேசுவான்னு. அதுக்குதான் நான் பின்னாடியே வந்தேன். உனக்கு இந்த அசிங்கெல்லாம் தேவையா? இந்த சொம்பு எவ்வளவு அடி வாங்கியிருக்கு பாரு. உன்ன மாதிரி இந்த மாதிரி தான் உன் மரியாதையும். இந்த சொம்புக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இந்த சொம்போட சேர்த்து
உன்னையும் தூக்கி எறிஞ்சிட்டால. யோ யோ யோ, எங்க போற? ஆ? என்னையா இவ்ளோ ரோஷம் உனக்கு? இது என்ன உனக்கு புதுசா? ஆ? இந்த மாதிரி தான் முன்னாடியும் உன்னை தூக்கி எறிஞ்சா. அதான் அவ குணம். இந்த மீனாட்சிக்கு தனியா வாழதான் பிடிக்கும். இந்த மெஸ் மரியாதை இது எல்லாமே சும்மா அப்படியே வந்து அவ காமிக்கிறதுக்கு தான். அவளுக்கெல்லாம் உன் கூட சேர்ந்து வாழவே பிடிக்கலையா? அத சொன்னா இந்த ஊரு தப்பா பேசுங்கிறதுக்காக தான் நீ கெட்டவன்னு இந்த ஊர்ல கதை கட்டிட்டு இருக்காங்க. யோ, இந்த உலகத்துல ஆம்பளை பிள்ளைதான் வேணும்னு நினைக்கிறவன் எவனுமே இல்லையா என்ன? அவனுங்களுக்கெல்லாம் இவ்ளோ கெட்ட பேர் இருக்கா? ஆனா உனக்கு மட்டும் ஏன் இருக்கு? காரணம் இந்த மீனாட்சி. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவ வேணா நான் வேணும்னு ஏன் கூட வந்த. இப்ப மட்டும் என்னையா புதுசா இவ வரவு கேக்குது? இந்த பார், நல்லா கேட்டுக்கோ. என்னைக்குமே உனக்கும் மீனாட்சிக்கும் செட்டே ஆவாது. நீ மீனாட்சி தான் வேணும்னு சொல்லி கத்தி கதறினாலும் அவ உன்னை தூக்கிதான் எறிவா. புரிஞ்சுக்கையா? உனக்கும் எனக்கும் தான் சரிப்பட்டு வரும். இந்த உறவு கடவுள் போட்ட உறவு. இல்லனா 3 பொம்பளை பிள்ளைங்களை நீ பெத்ததுக்கு அப்புறமும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு நீ கேட்டதுக்கு நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பனா? இல்ல நமக்கு தான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோ, இந்த ஆளுக்கு எப்பதான் அறிவு வரப்போதோ தெரியல. அக்கா, எப்படிக்கா இப்படிதான் நடக்கும்னு முன்னாடியே சொன்ன? அதான்டா புஷ்பா. டேய் சங்கிலி, பக்காவா திட்டம் போட்டு அந்த மீனாட்சியையும் இந்த ஆளையும் பிரிச்சாச்சு. இனிமே மீனாட்சி யோசிச்சு சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை அவ தலைமையில இறக்கிடணும். அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம அந்த மீனாட்சி நில கொலையணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அடுத்து என்ன பண்ண போற? நாம எப்ப வந்து பேசுவோம்னு கோகிலா காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நாம எங்க போறோம்? கோகிலா வீட்டுக்கு. யார் நம்ம துருப்பு சீட்டு? கோகிலா. போலாமா? வா. ரங்கநாயகி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கோவமாவே இருக்க போற நீ? நடந்ததை எல்லாம் என்னால மறக்க முடியாது. எப்படி என் பையனை மாத்தி வச்சிருக்க பாத்தீங்களா உங்க மருமக? ஏய், அவன் நம்மளோட மருமக. இல்லங்க, இன்னைக்கு வெற்றி இப்படி மொத்தமா மாறி இருக்கானா அதுக்கு காரணம் யாரு? அவதானே. அப்புறம் எப்படிங்க என் வாயால அவளை மருமகன்னு கூப்பிடுவேன்? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க அவ. என்ன? வெற்றி இன்னும் வரலையா? வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணாரு. ஆனா இன்னும் ஆளை காணுமே. யார் வரப்போறா? இந்த சக்தியும் வெற்றியும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. யாருப்பா வராங்க? இருங்கப்பா சொல்றேன். தம்பி, ஐயா வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. அப்படியா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா உட்காரு. வணக்கம்மா. தம்பி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. அது உங்ககிட்ட காமிக்க ஒரு காப்பி எடுத்துட்டு வந்திருக்க பாருங்க. இந்தாங்க. என்னப்பா? எல்லாம் சரியா இருக்கா தம்பி? பிரமாதமா இருக்குங்க ஐயா. வெற்றி இங்க கூட. இந்தா.
ஏங்க ம் என்ன பத்திரிக்கைன்னு கேளுங்க. ஏன் உன் பிள்ளைகிட்ட நீயே கேட்க வேண்டியது தானே? என்ன பத்திரிக்கைடா அது? கல்யாண பத்திரிக்கைமா. கல்யாண பத்திரிக்கையா? யாருக்குன்னு? சக்தி, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. என்னப்பா நடக்குது? சரிங்கம்மா, அப்போ நான் கிளம்புறேம்மா. ஐயா வரேன். வாங்க. வரேன். சரிங்கய்யா, வாங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? இப்ப யாருக்குங்க கல்யாணம்? அண்ணா என்னன்னு கொஞ்சம் சொல்லுண்ண. இரு சொல்றேன். அப்பா, இந்த பட்டு வேட்டி சட்டையெல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு எது கிடையாது அதெல்லாம். உங்க பையன் கொடுக்கறாருல, வாங்கிக்கோங்க மாமா. ம் சரி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அம்மா, ஏய் ரங்கநாயகி, ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிற? இத பாரு, பையன் ஆசையா கொடுக்குறான்லாம், வாங்கிக்க. முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சுமா. வெள்ளி விழா வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கிக்கோங்கம்மா. ரங்கநாயகி, இத பாரு, பையன் ஒரு நல்ல விஷயத்த சொல்றான். இப்பவும் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கே, வாங்கிக்கம்மா. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கினா தான் என்ன?